கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் முதல் தேதியில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 91 அதிகாரம் முதல் வார்த்தை, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆம் பிரியமான தேவ ஜனமே, இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ளும்படி அவருடைய கரத்துல நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிற சங்கீதமாகத்தான் இந்த 91வது சங்கீதம் இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய மறைவில் இருக்கிறவன் யார் என்று யோசிக்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரோட நம்புகிறவர்கள், அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை பார்த்தால் அவர்கள் தான் உன்னதமான மறைவில் இருக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். அடுத்தது பார்க்கும்போது, சர்வ வளர் நிலையில் யார் தங்க முடியும்? அவருடைய நிழலில் யார் தங்க முடியும்னா, பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உண்மையுள்ளோர் தான் அந்த நிழலில் போய் தங்க முடியும். எல்லாராலையும் தங்க முடியாது. ஆனால் அதனால் இந்த மாதத்தில் நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா, எங்களை ஆசீர்வாதிங்கப்பான்னு சொல்லி அவருடைய கிருபைக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் அவருடைய நோக்கி பார்த்து ப்ரேயர் பண்ணுவோம். பிரியமான தேவச்சனமே, அவர் நமக்காக எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வாதிக்கும்படி இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பிடித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு இந்த முதல் மாதத்தில் முதல் தேதியில் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றிப்பா, நன்றிப்பா. ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய நிழலில் எங்களை தங்க வைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய செட்டை நிழலை எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, எங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய அற்புதங்களை செய்யணும்ப்பா, அதிசயங்களை செய்யணும்ப்பா, எங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும்ப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய கற்பனைகளும் கை கொண்டு வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருந்து ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.